அனைத்து தொகுதிகளிலும் மாண்பு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்ட இணங்க அனைவரும் இன்று மனு தாக்கல் செய்திருக்கின்றோம். இங்கு 1 மணி 10 நிமிடத்தில் அந்த மனு தாக்கல் செய்தது அனைவரும் வந்து இங்கு ஆரவாரத்துடன் வந்து இந்த மனு தாக்கல் செய்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். இந்த தொகுதிக்கு உட்பட்டு பல பொது காரியங்கள் நிறைய வந்து இங்கே வந்த உடனே இந்த தொகுதியில் நான் பார்த்தது, கேட்டறிந்தது, பார்த்து தெரிந்து கொண்டது அனைத்தையும் பார்த்துருக்கேன். இப்போ முதல்ல இங்கே திருச்செந்தூரில் வந்து இந்த கோயிலை சுற்றி ஒரு சிறப்பாக ஒரு பூங்காக்கள் மட்டுமல்ல, கோயிலை சுற்றி பராமரித்து இன்னும் சிறப்பான முறையில் பக்தர் ஒரு சுற்றுலா தலமாக இதை மாற்றுவதற்கு மிகப்பெரிய அளவில் முயற்சி எடுப்பேன். அதில் மாதிரி சாலை வசதிகள், போக்குவரத்து வசதிகள், அரசு மருத்துவமனைக்கு ஈடாக அனைத்து உள்ள ஆரம்ப சுகாதார மையங்களை தரம் உயர்த்துதல், நீர் ஆதாரங்களை வந்து சுத்தப்படி பெருக்குதல், இதெல்லாம் முக்கியமான அம்சங்களாக தெரிகிறது. அதுவே தென்காலிலிருந்து தண்ணீர் வருவதற்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து நீர்மட்டம் உயரும்போது, பாபநாசத்துக்கு உயரும்போது அந்த தண்ணீர் விடுவதற்கான ஏற்பாடுகள் செய்தல், இங்கே குடிநீர் வந்து அனைத்து பகுதிகளும் செல்வதில் இந்த மிக முக்கியமான அம்சங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். நிச்சயமா இன்னும் 2 நாட்களில் அது பிரச்சாரம் செய்யும் போது அதை நான் எல்லாருக்கும் வெளியிடுவேன். நன்றி.